ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஒரு சாட்டர்டே எடுத்த மினி விளாக் தான் இது. அன்னைக்கு கரெக்ட்டா கார்த்திகை 1 இருந்தனால, இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் சைவ சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. ஸோ காய்கறி எல்லாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு புடலங்காய் தான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். புடலங்காயில ஃபர்ஸ்ட்டு பட்டையெல்லாம் சீவிட்டு, அதுக்கு உள்ள இருக்க சீடெல்லாம் தனியா ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 1/2 டம்ளர் பருப்பு, நம்ம வெட்டி வச்சிருக்க புடலங்காய். எனக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமா வேணுங்கிறதுக்காக நான் அதிகமா போட்டுருக்கேன். உங்களுக்கு காய் நெறைய வேணும்னா பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி, கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, புடலங்காய் சூப்பராவே வந்திருக்கும். இப்போ லைட்டா தாளிப்பு குடுத்துக்கலாம். சைவ சாப்பாட்ல பாயாசம் எல்லாமே எப்படி இன்னைக்கு நான் பால் பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையாவே டேஸ்ட் அல்டிமேட்டா வந்திருந்ததுங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனும் நல்லா கிளீன் பண்ணிட்டு, நான் செஞ்சு வச்சிருக்க பாயாசத்த அப்படியே பவுலுக்கு மாத்தி சாமிக்கும் படையலும் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு என்னோட லஞ்சே நான் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு 4 வகை பொரியலோட சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவினிங் போல அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆன்டிக் கொலுசு இன்னைக்கு கிடைச்சது. அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.